ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியம் எல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். மீன ராசினியர்களே, மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம், மீண்டும் ஒரு அற்புதம். போன சொத்துக்கள் எல்லாம், போன சுகங்கள் எல்லாம், போன பதவி எல்லாம், அதாவது விரயமான அனைத்து மீண்டு விடக்கூடிய ஒரு யோகம். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. எங்கெங்கெல்லாம் கேடு விளைவித்தவர்களோ அவர்களுக்கு முன்னால் மீண்டும் ஒரு கம்பீரமாக, ஒரு தெம்போடு, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு துணிவோடு
செயல்பட்டு வெற்றி வரக்கூடிய சிறந்த அமைப்புக்கான காலம் இது. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, என்னைக்கும் கிடமாட்டேன். அவ்வளவு கடனாகி போச்சு, இவ்வளவு கடனாகி போச்சு அப்படின்னு ஏராளமா பேசுனீங்களா? உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு. மீனராசினா அவளை இலக்காரமா? சாதிக்க போகிறீர்கள், சாதனை படைக்கப் போகிறீர்கள். ஏனென்றால் உங்க ராசிக்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரிய யோகத்தையும் லாட்டரி யோகம் போன்ற புதையல் யோகம், லாட்டரி யோகம், பூர்வ புண்ணிய யோகம். 5ஆம் இடம் யார் மறுத்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் சந்திரனுடைய இடம், பூமி இடம், சொத்துக்கள், பதவி யோகம் தருகின்ற ஒரு இடம். அந்த இடத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் உச்சத்திற்கு, உங்க வாழ்க்கையில் உங்களை உயரத்திற்கு, உச்சத்திற்கு, நல்ல பதவி யோகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் மிக டாப்ல கொண்டு போகக்கூடிய, புகழோடு சொத்துக்களை தரக்கூடிய, பதவியை தரக்கூடிய, வருமானத்தை கொட்டி தருகின்ற பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகப்பட்டவன், 9ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புண்ணிய பலன்களை பெறப்போகிறீர்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு போக போகின்றது. உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகின்றது. நீங்க செய்கின்ற தொழில் அனைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகின்றது, ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண போகின்றது. இது குருவினுடைய அமைப்பு. கோச்சாரத்தில் இந்த குரு அதிச்சார குருவாக அதிசயமான பலன்களை தரப்போகின்றது. இது ஒரு புறம் நடக்கும். அடுத்ததாக செவ்வாய் உங்களுக்கு 2, அவர் ஒரு பாக்கியாதிபதி. என்னங்க இப்படிப்பட்ட அமைப்பு என்னைக்கும் கிடைக்காது. 2, 9க்குரிய ஒரு மனுஷனுக்கு வருமான ஸ்தானம் ரொம்ப முக்கியம், தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை உயர்வு அடைய முடியுமா? சில பேர் காசு பணம்லாம் வரும், அதுல பாருங்க எந்த முன்னேற்றமும் இருக்காது, வரும் போயிடும். ஆனா அந்த குடும்ப வருமானமும் அதனால் உயர்வு அடைய முடியுமா, முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அதாவது திரிகோணத்தினுடைய உச்சஸ்தானம். அங்க போய் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் யாரு? தனகாரகனும் குடும்பஸ்தானாதிபதியும் குடும்ப வருமானத்துக்குரியவனும் பதவிக்குரியவனும் பூமி யோகத்தை தரக்கூடியவனும் சொத்து யோகத்திற்கு அரசியல் யோகத்தை தரக்கூடியவனும் அரசாங்கத்தின் உயர் பதவியும் அரசியலில் ஒரு சாதனையும் இத்தனையும் கொடுக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? டாப் சூப்பர் பிரமாதம். இந்த அமைப்பை, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. குரு 5ஆம், அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. பார்க்கும்போது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு இணையும் போது கிரக அமைப்புகள் அற்புதமா அமைஞ்சு போச்சு. ரொம்ப டாப். இந்த அமைப்பு எப்படிங்க கிடைக்கும்? இங்க எப்ப கிடைக்கும்? சூப்பர் பிரமாதம். பத்தாவதுக்கு சுக்கிரன். அதாவது ஒரு ஜாதகத்துல 2 கிரகங்களை பண வருமானத்துக்குரிய 2 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள். ஒன்னு குரு, இன்னொன்னு சுக்கிரன். செவ்வாய் பதவியோட பூமி யோகத்தையும் சொத்து யோகத்தையும் தரக்கூடியவர். அரசாங்கத்துக்கு அதிபதி ஆகிறார் செவ்வாய். அவரு பாக்கிய ஸ்தானத்தை உயர்ந்த ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். விருச்சிக ராசியில சூரியனோட சேர்ந்திருக்கார். அரசு கிரகத்தோட அரசியல் கிரகம், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன். ஆதித்தன் அற்புதமான யோகம். உலகத்துல நம்ம நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடியது, அந்தஸ்தை நிலைநிறுத்தக்கூடியது, புகழை நிலைநிறுத்தக்கூடியது, செல்வத்தை அப்படியே சேமித்து வைக்கக்கூடிய நிலை. கடன் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு மேல அற்புதமான யோகம் வரப்போகுது. பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பிரச்சனைகளை பிரிஞ்சு சேதற போகுது. பிரச்சனைகள் பிரிஞ்சு சேதற போகுது.
கண்ணுக்கு தெரியாம ஓட போகுது, காசு பணம் கொட்ட போகுது. இதுதான் உண்மை. சுக்கிரன் அடுத்ததாக உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும், அதாவது வருமானத்துக்குரிய முயற்சிகள், பதவிக்குரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுமா? பயணத்துக்குரிய முயற்சிகள் வெற்றி அடையுமா? கல்விக்குரிய முயற்சிகள் வெற்றி அடையுமா? வியாபாரத்துக்குரிய முயற்சிகள் வெற்றி அடையுமா என்று சொல்லக்கூடியவன் போய் பணவரஸ்து. அப்ப எத்தனை முயற்சிகள், அதாவது ஒரு படிச்சதுனால உத்தியோகம், அதனால வருமானம் வருமா? அந்த முயற்சிக்குரியவன் 8ல பணவரஸ்தானத்துல சுக்கிரன். அப்ப கல்வியில் முயற்சி, தொழிலில் முயற்சி, பதவிக்கு முயற்சி, சகோதரன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முயற்சி, வாகனத்திற்கு முயற்சி. அப்ப இந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய பணவரஸ்தானம், அதுக்கு மூலம் பண வருமானம். அதாவது ஒவ்வொரு காரியத்துக்கும் பண வருமானத்திற்காக முயற்சி பண்றது. படிச்சாச்சுன்னா படிச்சதுனால வேலை, அந்த முயற்சி. ஆக அந்த பணவரஸ்தானத்துல போய் சுக்கிரன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். புதன் யாரு? உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அவரும் கல்விக்குரியவர், வியாபாரத்துக்குரியவர், உத்தியோகத்துக்குரியவர், நிர்வாகத்துக்குரியவர், பதவிக்குரியவர். ரொம்ப பிரமாதம். சரிங்க. ஆக மீனராசினர்களே, இது பொது பலன். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நடக்காம காரியம் இருக்கலாம், ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். என்னதான் நாங்கள் பலன் சொல்லலாம், ஒரு 50% 60% நடக்கும். 100க்கு 100 உங்க ஜாதகம் தான். 100க்கு 100 உங்க ஜாதகம் தான். சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது, நவக்கோள்கள் என்ன மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த வலிமையோடு கட்டங்கள்ல என்ன காரணத்தை செய்வதற்கு, என்ன காரியத்தை செய்வதற்காக நவக்கிரகங்கள் அந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கு, என்னென்ன வலிமையோடு உட்கார்ந்துருக்கு, என்னென்ன யோகங்களோட உட்கார்ந்துருக்கு, என்ன புத்தி நடக்குது, என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தர புத்தி நடக்குது, ரகசிய புத்தி. இப்படிலாம் பார்த்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியே இல்லாத வெற்றி யோகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஜாதகத்தை பார்த்துக்கிறோம், ஜனன ஜாதகத்தை கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.